நீங்க நம்புங்க. மத்தவங்களோட அதாவது அக்கறையா இருக்கிறவங்களோட நீங்க வளரணும்னு உண்மையா நினைக்கிறவங்களோட அபிப்பிராயத்தை கேட்டு நான் சொல்லணும்னா பெற்றோர்களோட ஆசிரியர்களோட அபிப்பிராயத்தை கேட்டு அது உங்களுக்கு தேவையா இருந்துச்சு ஏற்புடையதா இருந்துச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கோங்க. விவேகப்படுத்துற ஒரு அழகா வசனம் வரும். அது பெரும்பாலான நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம் அன்றாட வாழ்க்கையில நம்ம அந்த நிறைய திறமைக்கு பயன்படுத்திக்கணும். நீயா ஒத்துக்கிறவரை எங்கேயும் எவனாலையும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு. அத மாதிரி நாம நம்மள யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது. அந்த தாழ்வு மனப்பான்மை பெரும்பாலான விஷயங்கள்ல இருக்கு. அது இருக்க முடியலையே அப்படிங்கிறதுதான் காரணமா. அவங்கள மாதிரி நம்மளால படிக்க முடியல, அவங்கள மாதிரி நம்மளால விளையாட முடியல, அவங்கள மாதிரி நம்மளால வாழ முடியல, அவங்கள மாதிரி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல, நமக்கு ஒரு கார் அவங்க மகிழ்ந்து வச்சிருந்தாங்கன்னா நமக்கு மகிழ்ந்து இல்லையே. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நாம பயன்படுத்த சந்தோஷப்படாம மத்தவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இல்லையேன்னு ஒரு ஏக்கத்திலேயே நம்ம வாழ்க்கை போக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம ஏங்கிறதுதான் கடைசியில தாழ்வு மனப்பான்மையாவே வந்து முடிச்சிருக்கு. எல்லாரும் பெரும்பாலான முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதேதான் இப்ப நானும் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நம்ம 5 உடல்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே ஒரே மாதிரியான வேலைகளையும் செய்யும். அது ஒவ்வொன்றும் அதற்குரிய வேலைகளை சரியா செய்யறதுனாலதான் நம்மளால இன்னைக்கு வெளியிடவே இருக்க முடியுது. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு தனித்தனி கால அவகாசம் இருக்குது. இதயம் துடிக்க இதயம் ஒரு நொடி துடிக்க மறந்துச்சு அப்படின்னா நம்மளோட நிலைமை மத்த உறுப்புகள் இதயத்தை கேலி செஞ்சுதாமா. நீ மட்டும் ஓய்வில்லாம வேலை செஞ்சுட்டே இருக்கிறியே அப்படின்னு. அதுக்கு இதயம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் மட்டும் வேலை செய்யணும் உங்க யாருக்குமே இந்த இடமில்லனும் உங்க ஆயுளும் முடிச்சு போயிட்டோம்னு சொல்லிச்சேன். அது உண்மைதானே? அது மாதிரிதான் மனிதர்களான நமக்கும் ஒவ்வொரு மாதிரியான திறன் இருக்கும், வேலைப்பழுது இருக்கும், வேலை பழுது இருக்கும். அதனால மத்தவங்களோட கேளிக்கைகள் எல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிறாங்க. நமக்கான பாதையில விடாமுயற்சியோட பயணிச்சோம் அப்படின்னா நம்ம இலக்க நம்ம நிச்சயமா அடைவோம். சார் உங்க மைக் ஆன்ல இருக்கு. நன்றி சார். சரி நான் கிளம்புறேன். தனிப்பாடல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் எளிது. உங்களுக்குள்ள ஒரு தனி திறமை இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இன்றைய காலகட்டங்கள்ல தற்கொலைகள் வந்து தப்பான பழி வந்துச்சு. நான் யாருக்கோ முக்கியமா என் பெற்றோருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தேன், இல்லைன்னா அவங்களே என்ன நம்பல அதனால சாக போறேன். ரொம்ப சுலபம் பயம் இருந்ததான் நினைச்சு பாருங்க. நோயால் தன்னுடைய 21வது வயதில்
முடியாது. உள்ள எல்லா உறுப்புகளுமே செயலிழந்து போயிடுச்சு. 1985ல பேசும் திறனையும் இழந்துட்டாராம். எஞ்சி இருந்தது கன்னத்தின் தசை அசை. அந்த தசை அசைவு மூலம் உலகமே முடியாது. பல சாதனைகளை சாதிச்சிருக்கவும் முடியாது. விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்களும் வாயண்டினால் தயாரிப்பதா. அப்போ அவருக்கு வயசு 26 தான். இப்போ 3வது முறையா விண்வெளிக்கு சொல்ல முடிஞ்சு நாடகம் வருதோ நாடகம் வருதோ ஆண்டே அடிச்சா என்னடே உனக்கு என்னடே பிரச்சனை? நான் கையும் அடிக்கேன் வேண்டாம் கரெக்டல்லடே விவரம் போட மாட்டேன் இங்கே போயிடும் போயிடலாம் செருப்பு உள்ள போட மாட்டலாம் போனான்னு ஒரே நாடகம். இந்த வழக்கை காவல்துறையிடம் ஒப்படைக்கிறது. காவல்துறை இதை முழுமையாக விசாரித்து இந்த கோர்ட்டுக்கு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடுகிறது. இந்த வழக்கு விசாரணை இன்றைய இளைய தலைமுறைக்கு ஏற்றதொரு நிதானமான ஒரு திருக்குறள். அதற்கான காரணத்தையும் தாங்களே கூறியீர்கள். சுய ஒழுக்கம், தன்னம்பிக்கை இன்று இளைய சமுதாயத்திற்கு தேவையான ஒரு வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் வேணும். இளைய தலைமுறைக்கு கண்டிப்பாக இந்த சிந்தனை இருக்க வேண்டும்.